கொள்கையை ஏற்றால்தான் நாங்கள் அந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம், 2100 கோடி நிதி கொடுப்போம்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறான போக்கு. அது இல்ல மாறா நீங்க என்ன சொல்லலாம், சரி நீங்க 2100 கோடி இல்ல நான் 5000 கோடி கொடுக்குறேன் இதுக்கு, நீங்க அதுல கொஞ்சம் இந்த மும்மொழி கொள்கையை நீங்க அது ஏற்குவது ஏற்காதுன்னு நீங்க அப்படி ஏதாவது நீங்க சொல்லணும். தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள கூடாது, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள கூடாது, மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க இன்சென்டிவ் கொடுங்க, கொடுத்து பாருங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் கராரா இது ஏத்துக்கலன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன், நிதி கொடுக்க மாட்டேன் சொல்வது அது மிகப்பெரிய தவறு. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல. திமுகவுடைய அமைச்சர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லிக்கு போயிட்டு இதே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை சந்தித்து கூட ஒரு எம்பிக்கெல்லாம் சேர்ந்து குழுவா போயிட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கடிதம் தெரியுமா? நாங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறோம், லெட்டர் கொடுத்துருக்கோம், நீங்க நிதியை அனுப்புங்க எங்களுக்கு. படுபாவீங்களா, இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க, அங்க போய் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க. உணர்வு ஒப்பந்தம் நாங்கள் போடுறோம், எம்ஓயு போடுறோம். யாரு போடுறது? நம்ம ஊரு கிராமத்தில் இந்த கவுன்சிலருக்கும் அந்த கவுன்சிலர் லெட்டர் கிடையாது. நம்ம அமைச்சர் நம்ம யாரு லெட்டர் தெரியுமா? தலைமை செயலாளர், தமிழ்நாட்டில் உள்ள சீஃப் செக்ரட்டரி சிவ்தாஸ் மீனா செக்ரட்டரி அங்க இருக்கிற மத்திய கல்வித்துறை செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னு? தமிழ்நாடு இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு கொள்கை ரீதியில் ஏத்துக்கிறோம், நிதி கொடுங்க. ஆனா இங்க என்ன டிராமா ஆடுறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் இல்ல, இந்த கொள்கை அப்படி கொள்கை இந்த கொள்கை. என்ன யார் யார் ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க? நான் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முட்டாள்களா? இதே போன்றுதான் அந்த டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்துக்கு பண்ணானுங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அது மதுரையில் அந்த அரிட்டாப்பட்டி இருக்குல்ல, வல்லாளப்பட்டி, அங்கே டங்ஸ்டன் 5000 ஏக்கர் நிலம், அப்படியே நல்ல விவசாய நிலம் அங்கே. அது மட்டும் இல்லை, நம்முடைய பாரம்பரியம் அது அவ்வளோ அங்கே இருக்குது, ஹெரிட்டேஜ் பெரிய இருக்குது அங்கே. அங்கே கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க? கடந்த ஆண்டுனா இப்போ நம்ம அடுத்த வந்துட்டோம். அதுக்கு முந்தைய ஆண்டு 2023 லெட்டர் அனுப்பிச்சாங்க. லெட்டர் அனுப்பிச்சு எந்த கம்பெனி கொடுத்தாங்க தெரியுமா? ஸ்டெர்லைட் கம்பெனி. ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் வானம், ஸ்டெர்லைட் இப்படி, ஸ்டெர்லைட் அப்படி. இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட் முதலாளி வாங்க எடுத்துக்குங்க. இது கண்டுபிடிச்ச உடனே ஐயோ திருடனை தேல் கொட்டின மாதிரி, ஐயோ நாங்க இல்ல நாங்க இல்ல நாங்க இல்ல. இப்படிதான் திமுக இப்படிதான். அதுல முதல் சொன்னது நான் தான். இங்க வந்து வரும்போது ஏலப்பட்டியில விட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் மற்றவங்க ஆமா ஆமா ஆமா. ஏன் நான் சொன்னேன்னா, இப்போ நம்ம ஆலயம் சொன்னால நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு 6 நிலக்கரி சுரங்கம் புதுசா பட்டியலில் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வெளியிட்டேன். இது மாதிரி நிலக்கரி சுரங்கம் கொண்டு வர, எங்க கொண்டு வர, டெல்டா பகுதியில் கொண்டு வர போறாங்கன்னு சொன்னப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு? அன்புமணி சும்மா சொல்றாரு. அன்புமணி ஒண்ணும் தெரியாது. யாரு? நம்ம எம்எல்ஏ கேட்டா சும்மா அரசியல் பேசி. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, உண்மையெல்லாம் இல்லைங்க. அடுத்த நாள் அந்த மத்திய அரசு வெப்சைட்ல அந்த பட்டியல் ஏலப்பட்டியல எடுத்து காமிச்சு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே கப்பு சிப்புனாங்க. எங்களுக்கு தெரியலங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? அமைச்சர் சொல்றாரு. எங்களுக்கு தெரியலைங்க, தெரியாம அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எதுக்கே நீங்க அமைச்சர், உங்களுக்கு எதுக்கு அதிகாரிகள், உங்களுக்கு எதுக்கு அதிகாரம், நீங்க எதுக்கு ஆட்சி, தெரியலன்னு சொல்றதுக்கா? அதன் பிறகுதான் முதலமைச்சருக்கு ஆவேசம் வந்துருச்சு. கை எப்படி 4 டெல்டாக்காரன். யாரு? முதலமைச்சர். டெல்டாக்காரன், டெல்டால நிலக்கரி சுரங்கத்தை விடமாட்டேன். மூன்று சுரங்கம் அது
அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதை மத்திய அரசு திரும்ப பெற்றாங்க. 3 இன்னும் 3 காத்துல தொங்கிட்டு இருக்குது. அது என்னைக்குனா வரும். அது எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர் மாவட்டம் பாவப்பட்ட மக்கள் இல்லைங்க. மற்ற மாவட்டத்திலாம் புண்ணியம் பண்ணிருக்கிறாங்க. கடலூர் மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்க. நாங்க எதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது நம்மளை தவிர. விவசாய நிலத்தை அழிச்சு 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 அழிச்சு. சரி, நான் மறுபடியும் இதுக்கு வரேன். இந்த கொள்கை, மொழி கொள்கை. இப்ப மொழி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இது 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பிரச்சனை. இந்த இந்தி திணிப்பு பிரச்சனை 1930களில் அப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி போய் அப்புறம் அப்ப ராஜாஜி கொண்டு வந்த கொள்கை தான். அதன் பிறகு எதிர்ப்புலாம் வந்த உடனே அந்த கொள்கையை பின்வாங்கிட்டாங்க. அதன் பிறகு சுதந்திரம் வந்த உடனே திருப்பி இந்த கொள்கையை பிடிச்சாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன, வடக்கு நோக்கம் என்னன்னா ஹிந்தி இந்தியாவுடைய தேசிய மொழி ஆக்க வேண்டும், ஒரே மொழி ஆக்கணும்னு அவங்களுடைய எப்போ சுதந்திரத்துக்கு முன்புல இருந்து அந்த ஒரு நோக்கம் அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு இந்தியாவிலே தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது. தேசிய மொழி ஹிந்தி உட்பட எந்த மொழியும் தேசிய மொழி கிடையாது. 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகள், தமிழ் உட்பட 22 மொழிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மொழிகள் இருக்கிறது. அதுல இந்தி ஒரு மொழி, அவ்வளவுதான். அதன் பிறகு 65, 62, 63 பிறகு நேரு காலத்துல மீண்டும் ஹிந்தியை திணிக்க, ஹிந்தி கத்துக்கணும், கட்டாயம் ஆக்கணும், எல்லாம் படிச்சுதான் ஆகணும்னு அப்படின்னு ஒரு கொண்டு அப்பதான் இவங்க திமுக இன்னும் கொஞ்சம் தீவிரமா அதை எதிர்த்து பண்ணாங்க. அதை எதிர்த்து பண்ண பிறகுதான் மொழி போர் பிரச்சனை, 2வது போர், 3வது போர்லாம் இப்ப வசனம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2வது போர். அப்ப பிறகு நேரு அவர்கள் உறுதி கொடுத்தார், என்னன்னா நாங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டிருந்த வகையில் அதுவரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்தார் நேரு அவர்கள். அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு கொஞ்ச நாள். இந்த மொழி போர்ல தான் ஆட்சிக்கு வந்த திமுக 67ல மொழி அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா வந்த திமுக நீங்க தமிழுக்கு என்னையா பண்ணீங்க? நீ இந்தி எதிர்க்கிற, சரி ரைட்டு, நீ தமிழுக்கு என்ன பண்ண? தமிழ் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண? வெக்கக்கேடு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியும். வேற எந்த மாநிலத்திலையும் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. வெக்கக்கேடு, கேவலம். கேட்டா திராவிட மாடல். என்ன மாடல் இது? 60 ஆண்டு காலம் ஆண்டுங்கள நீங்க மாத்தி மாத்தி. தமிழ் ஒரு பாடம் கூட, ஒரு பாடம், தமிழ் ஒரு பாடம் படிக்காம தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், டாக்டரேட் வாங்கலாம், PhD வாங்கலாம். வெக்கக்கேடு. நீ தமிழை பத்தி பேசுறியா? உனக்கு தமிழ் பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. உனக்கு ரெண்டு கேஸ் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. என்ன வழக்கு இருக்கு? ஒரு வழக்கு தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 26 ஆண்டு காலம் இருக்கிறது. எவ்வளவு? 26 ஆண்டு காலம் நிலுவையில் அப்படியே தூங்கிட்டு இருக்குது அந்த வழக்கு. ஏன் அந்த வழக்கு இவங்களால தட்டி கிட்டி போட்டு நடத்த முடியாதாமா? அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. ஏன் உங்களால அந்த வழக்கு அது வேகப்படுத்த முடியாதா? இங்க டாஸ்மார்க்ல ஒரு சின்ன பிரச்சனைனாலே உடனே அடுத்த நாள் சீனியர் அட்வொகேட் முகுல் ரோஹத்கி அந்த இது அவ்வளவு போட்டு அல்லம் செலவு பண்ணி அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் போறேன். நீ இங்க தமிழ் பயிற்று மொழியா வரதுக்கு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 26 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருக்கிறது. 2வது வழக்கு என்ன தெரியுமா? தமிழ் ஒரு பாடத்தை கொண்டு வர, தமிழ் ஒரு பாடம், ஒரு சப்ஜெக்ட். இதற்கு காரணம் யாருன்னா எங்களுடைய மருத்துவர் ஐயா. பாட்டாளி மகிழ்ச்சி கொள்கையே தமிழ் ஒன்று பயிற்று மொழியா இருக்க வேண்டும், ஆட்சி மொழியா இருக்க வேண்டும், பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், தாய்மொழி.
2006 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போது ஐயா அவர்கள் வலியுறுத்தி போராடி மறுபடியும் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுல என்ன சட்டம்னா தமிழ் ஒரு பாடத்திட்டம், கட்டாயமாக பாடத்திட்டமாக கொண்டு வந்தார்கள் ஒரு சட்டம் 2006. அது எப்படின்னா 2006 1வதுல தமிழ் ஒரு பாடமா கட்டாயமா இருக்கும். 2007 2வதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும். 2008 3வதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும். 2009 4வதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும். அப்படி 2016 10வது தேர்வுல தமிழ் ஒரு பாடமா தேர்வு நடக்கும். இது திடீர்னு தமிழ் கொண்டு வரது கிடையாது. ஒரு பாடம், ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எங்க தமிழ்நாட்டில் ஒரு பாடமா கட்டாயமா ஆக்கணும்னு நம்ம தலையெழுத்து பாரு. இது ஐயா சொல்லி தான் கொண்டு வந்தாங்க சட்டத்தை. 2016 வந்தது. 2016 வந்த உடனே இவங்க எல்லாம் வழக்கு போட்டாங்க, தனியார் பள்ளிக்கூடங்கள். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் போச்சு. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகுது. அந்த உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமா தான் வரும் வழக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் கன்னடம் கட்டாய பாடம், ஆந்திராவில் தெலுங்கு கட்டாய பாடம், கேரளாவில் மலையாளம் கட்டாய பாடம். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடமே கிடையாது. இதுக்கு யார் காரணம்? இவங்க தான். திராவிட மாடல் தான் காரணம். திராவிட மாடல் தான் காரணம். இது எவ்வளவு ஒரு கேவலம், இது எவ்வளவு ஒரு கொடுமை. இது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா வந்த உடனே நாங்க 3வது மொழி போர், 4வது மொழி போர். ஏன்? 10 மாசத்துல தேர்தல் வருதுல்ல, அவ்வளவுதான். எலெக்ஷன் கிமிக்ஸ். தேர்தலுக்கு வந்து என்ன வேணா பேசுவாங்க, எப்படி வேணா பேசுவாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க. நீ என்னவையா பண்ண தமிழுக்கு? ஒண்ணும் பண்ணல. விளம்பரம் பலகை எல்லாம் பாருங்க, தமிழ்ல இருக்கா? நீ கர்நாடகா போய் பாரு, அவங்கிட்ட போய் கத்துக்கோ. நீ ஒன்னும் கிடையாது, ஒன்னும் பண்ண முடியாது. இப்படி எவ்வளவு பேசிட்டு போலாம்.